வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நெத்தலி மீன் நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதை கழுவிக்கலாம். நெத்திலி மீனோட வாலையும் தலையும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துட்டோம். இனி அதை கழுவிக்கலாம். மீனை 4 தடவை கழுவி எடுத்துக்கணும் தண்ணியில் போட்டு. ஒரு தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கழுவி அந்த மாதிரி 4 தடவை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியில். பொடி உள்ளியை வெட்டி எடுத்துக்கலாம். அதோடைய தோலை வந்து வெட்டி தனியாக எடுத்துக்கலாம். வெங்காயம், பொடி உள்ளி, நெத்திலி மீன் குழம்புக்கு இந்த உள்ளியை பொடி பொடியாக வெட்டிக்கணும். அதை வெட்டி தான் நான் வச்சுருக்குறோம். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு மீனுக்கெல்லாம் மீன் குழம்பு வைக்கும்போது, வேறு மீனோடைய மீன் குழம்பாக வைக்கும்போது இந்த மாதிரி அளவுக்கு பொடியாக வெட்ட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு இந்த நெத்திலி மீனுக்கு மட்டும் இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கலாம். நம்ம மீன் வந்து 2 கைப்பிடி அளவு தான் மீன் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். அதுக்கு இந்த அளவு தேங்காய் போதுமானது. இந்த அளவு தேங்காவே அதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த அளவு மீனுக்கு நம்மளுக்கு இந்த அளவு தேங்காய் போதுமானதாக இருக்கும். இப்போது தேங்காயில் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போடும். 1 கரண்டி போட்டால் போதும். 1.5 கரண்டியா? 1.5 கரண்டி வத்தல் தூளை போட்டுக்கலாம். தேங்காயில் மல்லித்தூள் வந்து 1 கரண்டி போட போகிறோம். போடுங்க. சீரகத்தூள் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் இவ்வளோ போதும். கொஞ்சமான தேவையான அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போட்டால் ரொம்ப மஞ்சள் கலரில் ஆகிரும் கறி. நல்ல மிளகு தூள் இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ போல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உள்ளி இவ்வளோ உள்ளி போதும். ஒரு 5லேருந்து 8 உள்ளி போல் போதும். அதை தேங்காய் கூட போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில் அடிச்சிட வேண்டியதான். ஒரு 10 போல் பொடி உள்ளி மீன் கூட தனியாக போட்டுக்கிடுங்க. போடுங்க. 3 மிளகாய் வந்து 2 துண்டு துண்டாட்டு வெட்டி மீன் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த உள்ளி கூடவே அதையும் மிளகாயும் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஒரு தக்காளி எடுத்து அதை வெட்டி அந்த மீன் கூட போட்டுக்கலாம். இப்போ பாதி தக்காளி எடுத்து, ஒரு சின்ன தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி, இல்லைன்னா பெரிய தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து தேங்காயோட போட்டு அரைச்சிக்கலாம். 2க்கும் நம்ம மீனுக்கும் தனியாக தக்காளி எடுத்துருக்குறோம், தேங்காய்க்கும் தனியாக தக்காளி எடுத்துருக்கோம். அதுக்கு பாதி இல்லைன்னா 1 அப்படின்னா, இல்லைன்னா இதுக்கும் அதேமாரி பெருசுனா பாதி, இல்லைன்னா ஒரு சின்னதுன்னா 1 எடுத்துக்கலாம். தக்காளி பாதி போட்டால் போதும். மாங்காய் போடதா இருந்தால் பாதி தக்காளி போட்டாலே போதும். மாங்காய் போடலைன்னா ஒரு தக்காளி போடுங்க. இப்போ மாங்காவை நம்ம தோலை எடுத்துக்கலாம். மாங்காய் போட்டால் பாதி தக்காளி போதும். மாங்காய் போடலைன்னா ஒரு தக்காளி போடணும். இந்த தண்ணியில் புளியை ஊற வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை கொஞ்சம் நேரம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த புளியை அப்படியே புழிஞ்சு புளியை அப்படியே புளியோடைய சதையை அப்படியே எடுத்து தனியாக மிக்சியில் தேங்காயோட போட்டு மிக்சி சாரில் போட்டு அடிச்சிட வேண்டியதான். அந்த புளியோட அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துருக்கலாம். இது வேண்டாம். இந்த போச்சல் வேண்டாம்.
போட்டு தேங்காவோட போட்டு எல்லாம் போட்டு மிக்சியில் வச்சு அடிச்சுக்கலாம். தேங்காய் அடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுனா அந்த புளி தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நல்லா அடிபட்டுச்சு, நல்லா அடிபடணும். இதில் தண்ணி போதுமான அளவு இல்லை, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து நம்ம மீனோட சேர்க்க போகிறோம். எல்லா மசாலாவும் அதில் சேர்ந்துருக்கு. நம்ம தக்காளி போட்டிருந்தோம், உள்ளி போட்டிருந்தோம், புளி ஊற்றிருந்தோம், தேங்காய் சேர்த்துருந்தோம், எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனோட சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி. ஆமாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சாரை கழுவி கூட அதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுவோ அதை மிளகுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு நீ ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கண்டா, ஒரு அளவாட்டு பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ குழம்பு அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கறி வற்றி அதை கொதி நிலைமைக்கு வர்ற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா வத்துற அளவுக்கு நல்லா காயணும். அது வரைக்கும் நம்ம குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மாங்காவை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். மாங்காவும் அதோட சேர்க்கணும். கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. 2 தடவை கழுவணும். தண்ணி எடுத்து அதை கழுவி மறுபடியும் அதை கீழே ஊற்றிக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி கொண்டிதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்க போகிறோம். ஆரோக்கியமான உப்பை பயன்படுத்துங்க, அதுவே உடல் நலத்திற்கு நல்லதாக இருக்கும். தேவையான அளவு போதும். அதிகமாக உப்பு போட்டாலுமே உடம்புக்கு நல்லதில்லை. இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட போகிறோம். தேவையான அளவு போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல வாசனையாக மாங்காய் கறி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா சுற்றி இருக்கக்கூடிய மிளகெல்லாம் நல்லா கலக்கி எடுத்துக்கிடுங்க. கறி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். ஆனால் சைவம் சாப்பிடவே தான் நல்லது.